யாது முறை யாவரும் கேளீர். வணக்கம் மக்களை, நான் உங்கள் சபரி. 21ஆம் நூற்றாண்டு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற CERN ஆய்வகத்தில் உலகத்தோட டாப் விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து காட் பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சோம்னு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இவங்க இன்றைக்கி எதை அறிவியல்னு சொல்கிறாங்களோ, எதை ஹிக்ஸ் போசான்னு சொல்கிறாங்களோ, அதை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய அப்ரிஷியேஷனாக இருக்கும். ஆதித்தமிழன் கண்டுபிடிச்சிட்டான். ஆய்வகங்கள் இல்லாத காலத்தில் ஆனால் அறிவியலோட உச்சத்தில் இருந்த நம் முன்னோர்கள் பிரபஞ்சத்தோட அந்த மர்மமான இயக்கத்தை ஒரே ஒரு சிலையில் அடக்குனாங்க. அதுதான் ஆடல் வல்லான் நடராஜர். இந்த உலகத்தையே இயக்கிற அந்த காஸ்மிக் டான்ஸை ஒரு தமிழன் அன்னைக்கே டீகோட் பண்ணிட்டான். இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலுக்கே சவால் விடுற அந்த சிதம்பர ரகசியம் என்ன? விஞ்ஞானிகள் வியக்கிற நாம் சிவனின் அறிவியலை தான் இன்னைக்கு நாம் டீகோட் பண்ண போகிறோம். பிரபஞ்சம் எப்படி உருவானது? இன்று உலகமே வியந்து பார்க்கும் நவீன அறிவியலுக்கும் நாம் மண்ணில் உள்ள பழமையான ஆன்மீகத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? 2012ஆம் ஆண்டு உலகம் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கொண்டாடியது. அதுதான் காட் பார்ட்டிக்கல். ஆனால் அந்த துகளை கண்டுபிடிக்க போராடும் விஞ்ஞானிகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள தங்கள் ஆய்வக வாசலில் ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அது நாம் தமிழ் கடவுள் நடராஜர். ஏன்? அங்கிருந்து தான் நாம் தேடல் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள CERN ஆய்வகத்தில் பூமிக்கடியில் பல மைல் நீளத்திற்கு ஒரு ராட்சத குழாயை அமைச்சிருக்காங்க. அதில் அணுக்களை மோதவிட்டு அவர்கள் எதை தேடுகிறார்கள் தெரியுமா? எதனால் இந்த உலகம் உருவானது? பொருட்கள் எப்படி எடையை பெறுகின்றன? இந்த தேடலின் முடிவில் அவர்கள் கண்டடைந்ததுதான் ஹிக்ஸ் போசன் அல்லது கடவுள் துகள். சரி, ஒரு துகளுக்கும் நம் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். பிரபஞ்சம் உருவான தொடக்கத்தில் எல்லா துகள்களும் ஒளியின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றுக்கு எடை கிடையாது. அப்போது உருவானதுதான் ஹிக்ஸ் ஃபீல்டு. இதில் எந்த துகள்கள் சிக்கியதோ அவற்றுக்கு எடை கிடைத்தது. இந்த எடையால் தான் நட்சத்திரங்களும் கோள்களும், ஏன் நாம் உடலும் உருவானது. இதுதான் இன்றைய நவீன அறிவியல். ஆனால் இதே தத்துவத்தை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் முன்னோர்கள் ஒரு உருவத்தில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் நடராஜரின் தாண்டவம். ஏன் விஞ்ஞானிகள் நடராஜரை தேர்ந்தெடுத்தாங்க? ஏனெனில் இந்த ஷார்ட்ஸோடைய ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இப்போவே டச் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.